வணக்கம், வெல்கம் டு புஷ்பாவின் மாடித்தோட்டம். அதலக்காய் விளைஞ்சிருக்கு. இந்த செடி பார்த்திங்கன்னா விதை போட்டு தான் வளர்ந்தது. கடையில் விற்ற காய் பழமாக பார்த்து எடுத்துகிட்டு வந்துட்டு அந்த விதையை போட்டு இது போட்டு வச்சு ஒரு வருஷத்துக்கு ஆச்சு. இந்த செடி போட்டு இங்கே இருக்கு பாருங்கள், ஒரு வருஷம் ஆச்சு. 2 செடி வந்துச்சு, அதில் ஒன்று போயிடுச்சு. இது ஒரு மட்டும் நின்று வளர்ந்து இப்போ தான் காய வச்சிருக்கு பாருங்கள். இதுக்கு மேல் வருமா என்னன்னு சொல்லிட்டு தெரியல, ஆனால் இப்போயே பறிக்கிறேன். அப்போ தான் இது முட்டி இருக்கா முத்தலையா என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இப்படி இருக்க டைட்டாக இருக்கான காய். ஏற்கனவே பறித்தேன், ஃபஸ்ட்டு காய் இதே சைஸில் தான் இருந்துச்சு. இதுக்கு மேலே வளராதுன்னு நினைக்கிறேன், அதனால் பறிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு வர காய் இதோட பெருசாக வருதா என்னன்னு சொல்லிட்டு செக் பண்ணலாம். நிறைய பிஞ்சு வைக்கிது, ஏகப்பட்ட பிஞ்சு வச்சுருக்க. அந்த சைடெல்லாம் கொடி போயிட்டுருக்கு. இப்போ தான் அது கொடியே படர ஆரம்பிச்சிருக்கு. 2 வருஷமாக அப்படியே பொசிங்கிட்டு சுண்டிக்கிட்டு ஒரு இடத்துக்கும் போக்குவரத்து இல்லாமல் அப்படியே இருந்துச்சு. இந்த பழம் மல்பெரி பழம் என்ன பிரச்சனைச்சுன்னு தெரியல, இந்த மாதிரி கொட்டிக்குது எல்லாம் புதுசு. ஏகப்பட்ட பூ பிடிச்சிச்சு, எல்லாம் கொட்டிக்கிட்டுருக்கு. இந்த பாருங்க, ஃபுல்லாக பூ பிடிச்சிருக்கு பாருங்க. அதலக்காய் பிஞ்சி இது பயங்கர சுகருக்கு மருந்துன்னு சொல்கிறாங்க. சுகருக்கு அவ்வளோ நல்ல மருந்தாக இருக்குன்னு சொல்லிட்டு அதனால் சரின்ட்டு அந்த காய் எடுத்துகிட்டு வந்துட்டு போட்டேன். நான் இன்னும் சாப்பிட்டு பார்த்ததே கிடையாது, கடையில் கூட காய் வாங்கலை. அது பழுத்து பழத்தை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே போட்டேன். இந்தளவுக்கு பிஞ்சிங்க பிடிச்சிருக்கு, பார்க்கலாம். இது வந்து கீழே படர் கேரக்டர் போட்டுருக்கு. மேலே தூக்கி விட்டாலும் கீழே தான் போயிட்டுருக்கு, இப்படியே போயிட்டுருக்கு. இப்படி கீழே படர்ந்துட்டுருக்கு, பார்க்கலாம். இந்த மல்பெரி செடிக்கு நான் சிந்தரையில் கொத்த பழம் வச்சிச்சு, பிஞ்சு வச்சது வக்கிலி எட்டினது போய் ஃபுல்லாக பழம் வச்சு எப்படி கொட்டி கிடப்பாருங்க. என்ன சொல்கிறது, என்ன ரீசன்னு தெரியல. தண்ணி அதிகமாக ஊற்றுறோம்னு நினைக்கிறேன், அதுலேயும் லிமிட் இருக்கு போல் இருக்குது. தண்ணி அதிகமாக ஊற்றிட்டதுனால கொட்டுது. அடுத்து நம்ம ஆடத்தோட செடி எல்லா கிளையிலையும் பூ வைக்க ஆரம்பிச்சிருச்சு. காய் வர்த்தா என்னன்னு சொல்லிட்டு தெரியல, பார்த்தா தான் தெரியும். ஏற்கனவே இந்த பூ வச்சது, காயும் வருது. ஏதோ குட்டியாக இருக்கு பாருங்க, அது காய் சீட்ஸ் வரணும்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கு பாருங்களேன், அந்த பூ செம்ம க்யூட்டாக இருக்குது. இதோட ஒரு வடிவம் தான் எனக்கு ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு இருக்குது. ஆடத்தோட செடிக்கு பூ. இது கருவேப்பிலை, இது பச்சை புளிச்சிக்கிற முட்டின்னு இருக்கு, கட் பண்ணணும். அடி பூக்கள்
ஒரு செடி மட்டும் வைக்காமல் இருக்குது. இதெல்லாம் செமையாக பூ வச்சுக்கிட்டு இருக்கு. 2 வருஷத்து செடி இது. சாண்டில் கலர் சைனீஸ் ஒயிட்டு செமையாக இருக்குது இந்த கலர். சந்தன போய் பூத்துக்கிட்டு அழகாக இருக்குது இந்த கலர். சந்தன கலர் வயலட். இது ஒரு புது செடியாக இருக்குது. அது என்ன கலர் பூ வைக்க போகுதுன்னு தெரியல. இந்த செடி இலை வடிவம் வேறு மாதிரி இருக்கு, அது வேறு மாதிரி இருக்கு. என்ன கலர் வருதுன்னு சொல்லிட்டு தெரியல. மேலே சங்கப்பூ. இந்த பழம் பழுத்துச்சா என்ன சொல்லிட்டு கண்டுபிடிக்க தெரியல. கொஞ்ச நாள் பொறுத்துக்கும் பார்க்கும். கொடி உருளையா பாருங்க, எவ்வளோ பெரிய கிழங்கு கொடி உருளை. அதுக்கு மேலே வைக்காதான் இந்த பாரு. செடியே காஞ்சிருச்சு. இந்த செடி தான் காஞ்சிருச்சு. எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே பெருசாக வரத்துக்கு வாய்ப்பு தெரியல. செடி காஞ்சிட்டு பின்னாடி என்னன்னு பெருசாக. அப்புறம் இன்னொரு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. அங்கே பாரு, முள்ளங்கி. செம்ம ஆச்சரியமாக இருக்கு எனக்கு. இங்கே பாருங்க, எவ்வளோ பெரிய காய் வச்சுருக்கு. எவ்வளோ வேஸ்ட்டாக குப்பையில் வாரி போட்டு அந்த விதைங்க ஃபுல்லாக வச்சுருந்தது. குட்டியாக தான் வச்சுருக்கு, ஆனால் காய் நல்ல பெருசாக இருக்குது. போகிறதுக்கு இடம் இருந்தால் என்ன. முள்ளங்கியும் வளர்க்காத எனக்கு இது இவ்வளோ வளர்ந்துருக்கு. ஆச்சரியமா. இன்னொரு காய் இருக்குது. இது ஒன்று 2 காய் கிடச்சிருக்கு. விதை வாங்கிட்டு வந்துட்டு நான் எங்கள் போட்ட சீசனுக்கு தான் வளர்கிறது நம்மக்கிட்ட. இதே விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எப்போ போட்டாலும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. சீசனுக்கு தான் வளரும் போல இருக்குன்னு போட்டால் வரவே மாட்டேங்குதுன்ட்டு சீட்ஸுக்கு சும்மா அனாவசியமாக போட்டு வச்சுட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா இவ்வளோ சூப்பராக முள்ளங்கி வச்சிருச்சு. கீரையை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. இன்னொன்று இங்கே ஒரு பாகல் செடி வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கு இது கஸ்தூரி மஞ்சள்னும் தெரியல, மஞ்சளும் தெரியல. இதை உடச்சி எடுத்தால் தான் தெரியும். எடுக்கணும், தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உடச்சி எடுக்கலாம். இப்போதைக்கு வரமாட்டேங்குது. நல்ல ஒரு பாகல் செடி அற்புதமாக வளர்ந்துக்கிட்டு இருக்கு. மற்ற வளர்ப்போம், அது எப்படி காய வைக்கிதுன்னு பார்ப்போம். எங்கேயோ கொடி போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு பிஞ்சிக்கு உண்டான அறிகுறி தெரியல. என்கிட்ட இருக்கிறது எல்லாம் குட்டி குட்டி பாகல் தான். அது மல்பெரி பாருங்க, சனையாக பிடிச்சிருக்கு. எல்லாத்துக்குமே உரங்கள் தாங்க காரணம். சும்மாலாம் எதுவும் வளரல அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அதுக்கு எவ்வளோ உரம் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு அது ஹெல்த்தியாக வளருது. இது ஒரு வெண்டைக்காய் செடி. டிசம்பர் பூக்கள் பறிச்சுக்கலாம். அருமையான செடி இந்த செடி.
இன்னைக்கு 60 சீட்ஸ் எப்படி கொட்டி எடுப்பாருங்க. எப்பயே முத்திடுச்சு இந்த கீரை. ஆனால் தண்ணி உரம் கிடைக்கிறதுனால இந்த இலைங்க வச்சுக்கிட்டு அப்படியே இருக்குது. இது வந்து பண்ணக்கீரை. இன்னொரு முள்ளு இங்கே இருக்கு. இது பறிச்சிடணும். இங்கே பாருங்க, நாளைக்கு பறிச்சுக்கலாம் யோசிக்கிறேன். அதுக்குள்ளே பூச்சி வந்து கடிச்சிக்கிட்டு இருக்கு பாருங்க. ஒன்று விட மாட்டேங்குதுங்க பூச்சிங்க. இந்த பண்ணக்கீரை எப்படி சாப்பிட்டுட்டு இருக்கு பாருங்க. விளைஞ்சிருச்சு முள்ளுங்கி. ஆனால் கழிச்சு பறிச்சுக்கலாம் பார்க்குறேன். கரிசாலு கீரை 3 அது ஒரு முள் இருக்கு. 4 முள் விளைஞ்சிருக்கு. பார்ப்போம், நெக்ஸ்ட் டைம் பறிச்சுக்கலாம். இன்னைக்கு 60 இதுதான் சீட்ஸ் இருக்குது. இன்னும் கீழே சிந்துது, அதனால் பக்கெட்டில் போட்டு வச்சுருக்கு. ஓகே, தேங்க்யூ.